அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அருள் பொங்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாளை நாம் முதல் நோன்பை நோற்பதற்காக இன்றைய இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நல்ல தருணத்தில் பொதுவாக ரமலானுடைய மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும், அவர்கள் அந்த நோன்பை நோற்காதவர்களாக இருக்க வேண்டாம், அவர்களுக்கு அந்த விதிவிலக்கை தவிர அவர்கள் நோயாளிகளாக அல்லது பயணியத்தில் இருந்தால் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளட்டும் என்பதுதான் கட்டளை. திருமறை குரானில் அல்லாஹ் அதை எவ்வாறு குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், சஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். பையனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது உண்மையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஃபமன் சஹித மின்கும் சஹர, யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ ஃபல்யஸ்முஹு, அவர் நோன்பு நோற்கட்டும். அப்போ நாம் இந்த மாதத்தை அடைந்து விட்டோம். இந்த மாதத்தில் நாம் இன்று நோயாளிகளாகவும் இல்லை, பயணத்திலும் இல்லை. அப்போ நம் மீது இந்த நோன்பு இன்று கடமையாகிவிட்டது, விதியாகிவிட்டது. இந்த நோன்பை நோற்பதற்காக நாம் தயார் நிலையில் இருக்கிறோம். இந்த மாதத்தை அவ்வளவு எளிதாக நாம் கடந்து செல்ல முடியாது. மூமின்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்கள், அதில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்று, இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மகத்தான கூலியை பெறக்கூடிய ஒரு சாரார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரமலானுடைய மாதத்தில் இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய எந்த கூலியும் பெறாமல் இந்த மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் இன்னொரு சாரார். இரண்டு சாராராகத்தான் இந்த மாதத்தை பார்க்கிறோம். நாம் இரண்டாவது சாராரில் ஒருபோதும் அமைந்துவிடக்கூடாது, இரண்டாவது சாராராக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. இந்த மாதத்தை அடைந்த ஒரு துர்பாக்கியசாலியாக நாம் ஒருபோதும் இருக்கவும் கூடாது. அல்லாஹ் நமக்கு அழகாக தெளிவாக திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் கட்டளையிடுகின்றான், பல்வேறு சிறப்புகளை பற்றி பேசுகின்றான். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் குறிப்பிடப்படும் பொழுது, வலித்து கப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், நீங்கள் உங்கள் இறைவனை பெருமைப்படுத்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் உங்களுக்கு நேர்வழியை காட்டினான், உங்களுக்கு தௌஹீதை தந்தான், ஏகத்துவத்தை தந்தான். சிறுக்கு பிதஅத்தில் இருந்து விலகி நேரான பாதையிலே நம்மை அல்லாஹ் வழி நடத்தியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இதெல்லாம் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். ரமலானுடைய மாதம் என்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த தென்காசியினுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் பொழுதே எங்கு பார்த்தாலும் திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் பள்ளிவாசல்களில் நம்ம குழாய் மூலமாக கேட்குறோம். நல்ல விஷயம்தான். அங்கிருந்து இங்கே வருது வரைக்கும் ஒவ்வொரு பள்ளி நிறைய இருக்கிறதுனால கேட்டுக்கொண்டே வர்றோம். அப்போ இந்த மாதத்தை அடைந்தவர்கள் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து, இதை மிகச் சிறந்த மாதமாக, புண்ணிய மாதமாக, இந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு மாதமாக இதை அருளக்கூடிய நமக்கு அல்லாஹ் மேலும் பல அருள்களை செய்ய வேண்டும் என்பதில் நாம் இப்போவே நம்முடைய ஷெட்யூல்டுகளை வகுத்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் அது சும்மா அல்ல. இந்த மாதத்தில் நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி வழங்குகிறான். இதெல்லாம் நம் உள்ளத்தில் இருக்கணும். ரமலானுடைய மாதம் என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான மாதமாக என்று மக்களுடைய மனநிலை வந்து விட்டது. அப்படி இல்லை. முதல்ல இதுல இருந்துலாம் நம்ம வெளியே வரணும். ஏன்னா ரமலான் சொல்லியாச்சுனாலே சகர் சாப்பாடு, நோன்பு கஞ்சி, வடை, பாயாசம் கிடையாது. அதெல்லாம் தேவை, நோன்புக்கு தேவை, சகருக்கு தேவை. ஆனால் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் சமூகம் இதை அடையும் என்று சொன்னால்
அவர்கள் கொண்டாட்டத்தை பெறுவார்களே ஒழிய நன்மையை பெற முடியாது. நாமும் அப்படி இருக்கக்கூடாது. இது கொண்டாட்டத்திற்கான மாதம் அல்ல. கொண்டாட்டம் என்பது பெருநாள் என்று அல்லாஹ் ஒன்றை வைத்து வைத்திருக்கிறான். அதுல தான் கொண்டாட்டம், மகிழ்ச்சி. இதில் நாம் என்ன அமல் செய்ய காத்திருக்கின்றோம், எது போன்று தௌபா செய்ய காத்திருக்கின்றோம், எத்தனை முறை குர்ஆனை முடிக்க காத்திருக்கின்றோம், எவ்வளவு நன்மைகளை இன்னும் நாம் அதிகமாக செய்து இறைவனை நெருங்க காத்திருக்கிறோம். இதுதான் சிந்தனையாக வரணும். ரமலானுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். நாளை இன்னைக்கு ரமலானுடைய மாதம் துவங்கியாச்சு, காலையில் சகர் சாப்பிட்டாச்சுன்னா நம்ம நோம்புக்குள்ள போயிடுவோம். அப்ப நம்முடைய உள்ளங்களை இப்பவே சரி செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளங்களை இப்பொழுதே சீராக்க வேண்டும். ஏன் இந்த மாதம், எதற்கு இந்த மாதம், நாம் ஏன் நோன்பு நோக்கிறோம், நோன்பினுடைய பலாபலன் என்ன, அல்லாஹ் நோன்பின் மூலமாக எதை நாடுகின்றான், நோன்பை அல்லாஹ் எதற்காக நோக்க சொல்லுகின்றான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அல்லாஹ்வை நான் எப்படி பெருமைப்படுத்துவது? தௌஹீத்வாதியுடைய சிந்தனைகள் இது வரணும். ஏன்னா அல்லாஹ் தானே சொல்ற அந்த மாதத்தில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கிறான். அல்லாமா ஹதாக்கும், உங்களுக்கு நீங்கள் அவன் உங்கள் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள். நேர்வழினா என்ன? அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டிய இந்த குர்ஆனை தான் நேர்வழி. நமக்கு இந்த குர்ஆனின் மூலமாக தான் நேர்வழி அடைந்தோம். அப்ப அல்லாஹ்வை நாம் எப்படி பெருமைப்படுத்த போறோம், அல்லாஹ்வை எப்படி நாம் அணுக போறோம், அல்லாஹ்விடம் எப்படி பாவ மன்னிப்பு தேட போறோம், இதெல்லாம் நாம் புரியணும்ல, தெரியணும்ல. இந்த மனநிலையைத்தான் இன்னைக்கு நாம் புரியணும். இது இல்லாம இன்னைக்கு சமுதாயம் அல்லது சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் வேறு விதமாக ரமலானை அடைகின்றார்கள். சாதாரணமாக வாய் வார்த்தையில் சொல்றாங்க, ரமலான் வந்து விட்டால் ஒரு மாதம் ஜாலி தான். என்ன ஜாலி? ஜாலிக்கா ரமலான்? ஜாலியாக இருக்கிறதுக்காக நோன்பு இல்லை. அப்படிலாம் இன்னைக்கு பேச்சு வழக்கில் சொல்லப்படுகிறது. நாம் அப்படி அணுகல, நாம் அப்படி ரமலானுக்குள்ள நுழையல, நாம் அப்படி நோன்பு நோக்கல. இது ஜாலிக்காக இல்லவே இல்லை, தக்குவாவிற்காக, இறையச்சத்திற்காக, இறைவனை நாம் நெருங்க வேண்டும் என்பதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நேர் மாற்றமா இருக்கணும். மற்றவர்களுடைய எண்ணங்களிலிருந்து, மற்றவர்களுடைய சிந்தனைகளிலிருந்து ரமலான் மாதத்தை யார் எப்படி அடைகின்றார்களோ அவர்களைப் போல் நாம் அடையக்கூடாது, அவர்களைப் போல் நாம் சிந்திக்க கூடாது, அவர்களைப் போல் நம் உள்ளங்களில் ஆசைகள் எழக்கூடாது. நாம் தெளிவாக குர்ஆனுடைய வழியிலிருந்து ரமலானை அடைய வேண்டும், நபிகளாருடைய வழிகாட்டுதலில் இருந்து இந்த மாதத்தை அடைய வேண்டும். இந்த மாதத்தை அடைந்தவர் துர்பாக்கியசாலியாக ஆகக்கூடிய நிலைமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் உள்ளத்தில் நிக்கணும். நீங்க முதல் நாளாக நாம் இருக்கிறதுனால ரமலானை எப்படி அடையணும் அது தெரியணும்ல. சும்மா ரமலான் எல்லோரையும் போல பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக இருப்பது போல நாம் பெரியவங்களும் அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்ப நாம் ஒரு ஷெட்யூல், நம்ம குறிக்கோள், ஒரு எண்ணம் சரியாக என்ன செய்ய போகிறோம், இது நாள் வரைக்கும் நாம் செய்த பாவங்களில் எப்படி மன்னிப்பு கேட்க போகிறோம், நாம் எப்படி பல நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம், எப்படி தான தர்மங்களில் முன்னேறி செல்ல போகிறோம், எப்படி இரவு தொழுகைகளை பேணுதலாக தொழப் போகிறோம், எப்படி தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்சு குர்ஆன் சொல்லுவது போல பாவ மன்னிப்பில் சுஜூதுல கிடந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற போகிறோம். இதுதான் ஷெட்யூல்டு. இங்கதான் வரணும். நிர்வாகத்துக்கு சில ஷெட்யூல் இருக்கும், அது நிர்வாகமாக செய்வாங்க. இத்தனை மணிக்கு நம்ம நோன்பு கஞ்சி காய்ச்சணும், இத்தனை மணிக்கு விநியோகிக்கணும், இத்தனை மணிக்கு இரவு தொழுகை நடத்தலாம். நிர்வாக தனி மனிதனாக, என்னுடைய தனி அமலாக, என்னுடைய தனி தேவையாக நான் என்ன ஷெட்யூல்டு போடுறது? நன்மையை கருதி தானே, நன்மையின் மூலமாகத்தானே இறைவனை அடைய முடியும், நன்மையின் மூலமாகத்தானே இறைவனை நெருங்க முடியும், பாவ மன்னிப்பின் மூலமாகத்தானே இறைவனின் அருளை பெற முடியும். அந்த பாவ மன்னிப்பை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதெல்லாம் சுய பரிசோதனையாக நாம் செய்து பார்த்தால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக அடைவோம். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி விசாலமாக்கப்பட்டிருக்கிறதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களா இல்லையா? இதா ஜா ரமலானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான நபிகள். என்ன அர்த்தம்? நீங்க நன்மை அதிகம் செய்யுங்க, சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுங்கள் என்று அர்த்தம். அப்ப நாம ஒண்ணு புரியணும், நம்முடைய அமல்களில், நம்முடைய செயல்களில்
எதை இந்த மாதத்தில் முத்தாய்ப்பாக செய்ய போகிறோம்? எனக்கு நானே கேள்வி கேட்கணும். நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க என்ன செய்ய முடியாது. எனக்கு நானே சுய பரிசோதனை எப்படி செய்யணும்னா, மற்ற மற்ற மாதங்களில் செய்யாத அல்லது விட்டு விட்டு செய்த விடுபட்ட அந்த எதுவும் இல்லாம இந்த மாதத்தில் முழுமையாக நான் எதை செய்ய போகிறேன், எதை அடைய போகிறேன். உதாரணமாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி பேசுகின்றான். இறையச்சம் உடையவர்கள் யார், இறையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள், இறையச்சம் உடையவர்களுடைய பண்பு எப்படியாக இருக்கும், இறையச்சம் உடையவர்களாக அவர்கள் ஏன் ஆனார்கள், இதை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க, 51வது அத்தியாயம் 15வது வசனம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தி உயூனின், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். யார்? இறையச்சம் உடையவர்கள். இறையச்சம் உடையவர்கள்னா யாரு, அவர்கள் ஏன் சொர்க்கத்துக்கு சென்றாங்க, சொர்க்கத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க என்பதை அல்லாஹ்வே விளக்கி சொல்றான். இந்த வசனத்தை கூர்ந்து நீங்க கவனிங்க. இறையச்சம் உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆகிதீனமா ஆத்தாகும் ரப்புகும், அவர்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கப்பட்டதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இன்னகும் கான கபுல தாலிக முஹ்சினீன், அவர்கள் ஏன் சொர்க்கத்திற்கு வந்தார்கள் தெரியுமா, அவர்கள் ஏன் இறைவனிடமிருந்து கிடைக்கப்பட்டதை பெற்றார்கள் தெரியுமா, அவர்கள் இதற்கு முன்பாக சில நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் கேள்வி. அல்லாஹ் முத்தகீன்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்றான், முத்தகீன்களுக்கு ஒரு டெஃபினேஷன் விளக்கம் சொல்றான். சொர்க்கவாதிகள் முத்தகீன்களாக ஏன் இருக்கின்றார்கள், தக்வா உடையவர்கள் ஏன் சொர்க்கத்துக்கு வந்தார்கள், அவர்கள் என்ன அமல்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன அமல் செய்தாங்க, இந்த அமல் நாம செய்யறோமான்னு பார்க்கணும். போக போக்கில் பெயரக்கூடாது. ரமலானுடைய மாதத்திலாவது இதை சரியாக செய்யணும். ஏன்னா முத்தகீன்களுக்கான அடையாளமாக, இறையச்சம் உடையவர்களுக்கான அடையாளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அவங்க அமல் செய்தாங்கன்னு சொன்னால என்ன அமல், குர்ஆன்ல தொடர்ச்சியாக சொல்றான்ல, கானு அவர்கள் இருந்தார்கள், கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன, இரவில் அவர்கள் குறைவாகவே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, தக்வா உடையவர்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, இரவில் அவர்கள் குறைவாக தூங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இரவுல தூங்காம வாட்ச்மேன் வேலை பார்க்கறதா, இல்ல வேற வேற ஜாலியான சினிமாவுக்கு போறதா, இல்ல இரவுல முடிச்சு ராரி ஓட்டு, அதல்ல. இரவில் அவர்கள் குறைவாக தூங்குவார்கள் என்றால் தூக்கத்தை தியாகம் செய்து இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கதான் நம்ம கேள்வி கேட்கிறோம், இங்கதான் நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இன்னைக்கு நம்ம தொழுதோம் இல்லையா, இரவு தொழுகை தொழுது அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜத் எத்தனை தொழ போறோம், அந்த கேள்வி இருக்குல்ல. அல்லாஹ் இங்க குறிப்பிட்டு காட்டுவது இரவில் குறைவாக தூங்குவார்கள் என்றால் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் விழித்திருந்து, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம நேரத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற மற்ற காலங்களிலாவது ஃபஜ்ருக்கு தான் எந்திப்போம், சிலருக்கு அதுவும் இல்லை. ரமலானுடைய மாதத்தில் சஹர் நேரத்தில் எல்லோரும் எழுந்திருக்கிறோம் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஃபஜ்ரை அஞ்சாமல் இருந்தால் அவன் வித்தரை கடைசி தொழுகையாக அப்பா ஆக்கிட்டுங்கிறாங்க, சஹருடைய நேரத்தில் தொழட்டுங்கிறாங்க. நாம் நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, நமக்கு இரவு தொழுகை தொழுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதத்துல. இரவு தொழுகை என்பது இப்ப தொழுகை நான் சொல்லல, இதுக்கு பேர் இரவு தொழுகை தான் இல்லைங்கல. நபிகள் நாயகம் இந்த இரவு தொழுகைன்னு இந்த 8+3 தான் சொன்னாங்க. ஆனா இதையே பிற்படுத்தி தொழுதால், சஹருடைய நேரத்தில் தொழுதால், முன்னும் பின்னுமாக சேர்த்து தொழுதால், எப்படி வேணும் தொழுதால், இஷா முடிஞ்சு 4 ரக்காத் தொழுவிட்டோம், பிறகு சஹருடைய நேரத்தில் 4 ரக்காத் தொழுகிறோம், அதுக்கு பிறகு வித்ரு தொழுகிறோம், அதான தஹஜ்ஜத். அல்லாஹ் அதைத்தானே குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் அதை பத்தி தானே பேசுகின்றான், அதைத்தான முத்தகீன்களுக்கான தக்வா உடையவர்களுக்கான பண்பாக சொல்றான். நபிகள் நாயகம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுகையை விட்டதே இல்லையே. இப்ப நாம சிந்திக்கிறோம்ல, ஒரு வருஷத்துல மற்ற மற்ற காலங்களில் இதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, தொழக்கூடிய சகோதரர்கள் இருக்கலாம், இல்லைன்னு மறுக்கல, பெரும்பாலும் குறைவு. இந்த மாசத்திலாவது அதை கெட்டியாக பிடிச்சு, எப்படி எழுந்திருக்கத்தானே போறோம் நோன்புக்கு சஹருக்கு, 4 மணிக்கு எழுந்திருக்க, ஒரு 3:30 மணிக்கு எழுந்திருச்சு சஹருடைய நேரத்துல தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நாம் சரியாக செய்ய போகிறோமா? இது ஆண்கள் பெண்கள் சிந்திக்கணும். பொதுவாக பெண்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்யறாங்க, கடைசி நேரத்தில் சமையல் விஷயங்களில் அதிக அக்கறை காட்டி
எல்லா தொழுகையும் முன்னாலே முடிச்சிடுறாங்க. இப்போ தொழுது முடிச்சிட்டாங்களா, அவ்வளோதான். இனி நேரம் தகஜத்துக்கு போயாச்சுன்னா அந்த நேரம் பூரா சமையல், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நபிகளார் சகர் சாப்பிட சொன்னார்கள், இல்லை என்று இல்லை. சகர் சாப்பிடுவதில் பரக்கத்து இருக்கிறது. அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாட்டில் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் இல்ல, இப்பவுமே சமைச்சு வச்சுட்டா கொஞ்சம் சூடாகி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்ல. அந்த நேரம் முக்கியம். தகஜத்தினுடைய நேரம் வலியுறுத்தப்படுகிறது. ஏன் தகஜத்துடைய நேரம் முக்கியம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இரவை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. முதல் இரவு 6:30 மணிக்கு மகரிப் ஆரம்பிக்கா இல்லையா, கடைசி இரவு 2 மணிக்கு ஆரம்பிக்கா இல்லையா. ஒரு உத்தேசமாக சொல்ற, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஃபஜ்ருக்கு முன்பு வரை, ஃபஜ்ர் தான் கடைசி, ஃபஜ்ருக்கு முன்பு வரை 3வது இரவிலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான். இது அந்த இரவுக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த இரவுக்கு பொருந்தாது. நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான். எப்போதும் அவன் கேட்கின்றான், மை எதுவுனி, யார் என்னிடம் பிரார்த்திக்கின்றார்கள். எப்ப? சகருடைய நேரத்தில். அந்த சகருடைய நேரத்தில் தான் நம்ம சாப்பாட்டு கதை ஓடுது. சகருடைய நான் சாப்பிடத்தான் வேணும், இல்லைன்னா மறுக்கல. சாப்பிடாம நோன்பு வைக்க கூடாது. சகரை நபிகளார் வலியுறுத்தி இருக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளவு நேரம்? மணிக்கூர் கணக்காக சாப்பிடுவதா? ருசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய நேரமா? அந்த நேரத்தினுடைய அருமை என்ன, பெருமை என்ன? அல்லாஹ் இறங்கி வந்து நிற்கின்றானே, என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கின்றானே. ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்காக இறங்கி வரக்கூடிய நேரம்னா அந்த நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம். நபிகளார் சொல்லுகின்றார்கள், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார்? ஃபஅஸ்தஜீப லஹு, அவருடைய பிரார்த்தனையை நான் செவியேற்கிறேன். இதை நாம் விட்டுறோம். உடனே அல்ஹம்துலில்லாஹ், விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் வலியுறுத்தி சொல்றோம்னா, குர்ஆன்ல இருந்து சொல்றோம்னா, இந்த நேரத்தை நாம் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது. இது அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி வந்து அடியார்களை பார்த்து, என்னிடம் கேட்பவர்கள் யார்? நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார்? அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறேன் என்று இறைவனே இறங்கி வந்து கேட்கிறான் சொன்னா அந்த நேரத்தை விடலாமா? அந்த நேரத்தை உதாசீனப்படுத்தலாமா? அந்த சகருடைய நேரத்தை அமல்கள் அல்லாம வேற விஷயங்களில் கழிக்கலாமா? முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்றானே, அதுல நாம் கவனமற்று இருக்கலாமா? இதான் நோம்புலையாவது வரணும். இது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் என்றாலும், அல்லாஹ் ஆண்டின் முழுவதற்கும் சொல்லுகிறார் என்றாலும், நம்மள மாதிரி பலகீனமானவங்க நபிகளார் தொழுகை இந்த நேரத்தில் விட்டதே இல்லை தானே. நாம் அப்படியா? ரமலானுடைய மாதத்தில் தான் வாய்ப்பே கிடைக்கும், அங்கேயும் தொழுகையை விட்டா துர்பாக்கியசாலி தானே, நாம் இழப்புக்குள்ளானவர்கள் தானே. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் இரவில் குறைவாக தூங்குவார்கள். அது மட்டுமல்ல, பவில் அஸ்காரிகும் யஸ்தக்ஃபிரூன, இரவின் கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தௌபா செய்யக்கூடிய நேரம் எது? இரவின் கடைசி நேரம். அதாவது சகருக்கு முன்னால இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. இரவில் 3இல் 2 பகுதியை கழிச்சுட்டு 3வது பகுதிக்கு வாங்க. சரியாக சொல்வதாக இருந்தால் சகருடைய நேரம், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்குது, கோரிக்கை வைக்கிறது, தேவைகளை கேட்பது, எல்லாத்துக்குமான ஒரு நேரம் சகருடைய நேரம். அப்ப சகருடைய நேரத்தை அமல்களில் கழியுங்கள். சகருடைய நேரத்தில் திருமறை குர்ஆன் எதை எதிர்பார்க்கிறதோ அதுபோல அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதில் கழியுங்கள். சகருடைய நேரத்தில் உங்கள் தலை சுஜூது செய்யட்டும், அதில் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். அந்த நேரத்தை வீணடிக்காதீர்கள். விலை மதிப்பற்ற ஒரு நேரம் சகருடைய நேரம். சகருடைய நேரத்தை நான் நீங்க சமுதாயத்தை பார்க்கிறோம். சகருடைய நேரத்தில் 2 மணியிலிருந்து பஜார்ல நம்ம சகோதரர் அப்படி இல்லை பெரும்பாலும். இருந்தாலும் நாமும் சாதாரணமாக கடந்து அப்படித்தான் இருக்கிறான். அந்த கடையில் போய் சாப்பிடுறது, ஃபஜ்ர் வரைக்கும் அப்படி ஆட்டம் பாட்டம், சிகரெட் அடிக்கிறது சமூகத்தில் பார்க்கிறோம். நம்மகிட்ட அது இல்லை, வந்துடக்கூடாது. இருந்தாலும் நாம் கெட்ட செயலுக்கு செல்லாட்டலும் நல்ல செயலை விட்டுறக்கூடாது. தௌபா செய்ய வேண்டிய நேரம் அது, பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நேரம். முத்தகீன்களுடைய பண்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பண்பு அது. அப்ப இவைகளெல்லாம் நம்மகிட்ட ஒழுங்குகளாக, இவைகளெல்லாம் நோன்பில் நடைமுறைப்படுத்த வேண்டிய செய்திகளாக நாம் இன்றிலிருந்து தயாராக வேண்டும்.
அத்தகைய நல்ல மக்களாக நம்ம அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும். அதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய தொடர் உரையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னு சொன்னா, மூமீன்களின் தாயார். உம்மஹாத்துக்கும் சொல்றோமா இல்லையா? யார்? நபிகளாருடைய மனைவிமார்கள் மூமீன்களுக்கு தாய் தானே. அது அவருடைய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் நம் தலைப்பாக இருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து, இன்னைக்கு தான் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு நேரமாக இருந்ததுனால, நபிமார்களுடைய மனைவிமார்கள் எப்படி நமக்கு தாயார், நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய சிறப்புகள் என்ன, நபிகள் நாயகத்திற்கு எத்தனை மனைவிமார்கள், நபிகளாருடைய மனைவிமாரை அவர் அல்லாஹ் எதுபோதெல்லாம் சோதனைக்கு ஆளாக்கினா என்ற செய்திகளை எல்லாம் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மையில் ஒன்று சேர்த்து தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கின்ற வாகனம் தருவாங்க. நாளைக்கிலிருந்து கேள்வி பதிலும் நிச்சயத்திலிருந்து அதெல்லாம் தயாராக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை சகருடைய பாங்கு 4:30 மணிக்கு செய்யப்படும் சொல்லப்படும். சுபுடைய பாங்கு 5:20. அதைத் தொடர்ந்து சுபுடைய தொழுகை 5:30 மணி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் செய்யுங்க, அதை கணக்கெடுக்குங்க. நோன்பு திறந்ததுக்காண்டி நம்ம பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் செய்யுங்க, அதிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.